ஹாய், வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைனா புதன்கிழமை வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து வீட்டு வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா தான் நான் என்னோடய வீட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீப் க்ளீனிங் தான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிச்சனில் அங்கே பழைய வீட்டிலேருந்து பொருள் அப்படியே எடுத்துகிட்டு வச்சு தான் சமைச்சிட்ருந்தேன். ஏன்னா ஹாலில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால கிச்சன் பெருசாலாம் க்ளீன் பண்ண கிடையாது. இந்த வாட்டி எல்லாமே வந்துட்டு சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இந்த என்னோடய கிச்சன் செல்ஃபுக்கு போட்டிருக்கிற இந்த லப்பர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. நியூஸ் பேப்பரை விட இது உண்மையாலுமே நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லா பொருளையுமே எடுத்து எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திர வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சன் எல்லாமே வந்து கவுண்டர் டாப்பில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சதுக்கப்புறமா பூஜை பொருள் தான் விளக்கியிருந்தேன். பூஜை ரூம் வந்து நான் சுத்தம் பண்ணலை, பூஜை பொருள் மட்டும்தான் சுத்தம் பண்ணியிருக்கேன். நான் பொட்டுமே வைக்கலை. விடிய காலம் வந்து பொட்டு வச்சுட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா மணி இப்பயே வந்து பார்த்திங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. அதனால் சரி இப்போ படுத்தா தான் காலையில் எழுந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணோன்னா அதில் குப்பைலாம் எதுவும் கிடையாது. அப்படியே சும்மா ரஃபாக தொடச்சிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு எப்பயும் போல் விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்கழி 1 அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒர்க் எல்லாமே இப்போ நான் பண்ணி முடித்தேன். வீடும் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஈவினிங்கே தொடச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு எப்பயும் போல் ரூமை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூமை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கு போட வேண்டிய வேலை தான். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து கோயிலுக்கு விளக்கு போட போவாங்க. அவங்க திங்ஸையுமே எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி ஃபுல்லுமே என்னோடய வீட்டில் நடந்த ஒர்க்கு. நல்லபடியாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். நாளைக்கு நல்லபடியாக விளக்கு ஏற்றணும், சாமி கும்பிடணும். பிரம்ம முகூர்த்த விளக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே வீடு சுத்தம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.